வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கீதா விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். கீதாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் அவளடா, அவளுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். கீதாவுக்கு கல்யாணமா? ஆமா. அவ என் பக்கத்துல இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்காங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறா. வளர்ச்சினாலே பிரிவுன்னு அர்த்தம் போல இருக்கு. மாப்பிள்ளை யாரு? உனக்கு, எனக்கு, கீதாக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவன். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே கீதா எது சொன்னாலும் எஸ் மேடம் எஸ் மேடம் தலையாட்ட ஆரம்பிச்சிருவான். வேற மாதிரி நடந்தானா நம்ம 2 பேரும் சேர்ந்து கையை கால் எடுத்துட வேண்டியதான். என்ன சொல்ற தெரியுமா? அது சரி, மாப்பிள்ளை யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரஞ்சித். என் தங்கச்சிக்கு இவன் மாப்பிள்ளையா? என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் நான் ஏற்கனவே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டேன். நேர்மையானவனா, தைரியசாலியா, கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை கண்கலங்காம காப்பாத்துறவன் தாண்டா என் மாப்பிள்ளை. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீதான். சந்தோஷத்தை கூட கோவமா சொல்ற. உன் செயல் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணே, இந்த ஊர்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. ஜாம் ஜாம் நடத்தணும். நடத்திடுவோம். தர்மா, நீ சொல்றது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சொல்லி இந்த கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்த வேண்டாம். வேற எங்கேயாவது கோயில சிம்பிளா நடத்தினா போதும். இது எதுக்கு சொல்றேன்னா, நான் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், உனக்கு தெரியும். சிட்டியில் இருக்கிற டாப் கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. அது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்லி கல்யாணத்தை நடத்தினா ஏன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ அங்க வந்தா. ஏய், புரியுது. நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. என் தங்கச்சி கல்யாணம் பெருசா நடக்கணும். நான் வரல. தர்மா, தர்மா, என்ன தர்மா சொல்ற நீ? அவன் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீ இல்லாம கீதா கல்யாணம் நடக்குமா? அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அந்த பாசத்தினாலதான் சொல்றேன். என்னால அவளோட எந்த சந்தோஷமும் கெட்டக்கூடாது. பெரிய அளவுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வரல. என்ன எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஏன் ஆர்த்தி, நீ அரவிந்த் ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன்? சித்தப்பா வராங்களே. எஸ். இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என் பையன் கிருஷ்ணம் போற இடத்துல இருந்து வர்றான். அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். தர்மா, ஏய் கீதா, ஏன் அழுகுற? நான் தான் வந்துட்டேன்ல. சரி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்ததுப்பா. நீ எப்படிப்பா இருந்த? நான் அங்கே இருந்தாலும் என் மனசு இங்கேதாம்மா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன். உள்ள வாப்பா. என் கையால பரிமாறி எவ்வளவு நாள் ஆச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி அவகிட்ட சொல்லு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட சொல்லு. அப்பா, நான் தப்பே செய்யல நினைக்கும் போது என்னால எப்படி வருத்தப்பட முடியும்? இப்ப இல்ல, எப்பவுமே யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன். உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது, மாத்திக்கிறேன்னு என்னால பொய் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் தரலங்கிற ஒரே மன வருத்தம் எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டுல இல்லைன்னா அந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, கீதா, வரேன். தர்மா, 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 நில்லு தர்மா. நான் சொல்றத கேளு. நில்ல. எங்களை எல்லாம் விட்டுட்டு போறியா? ஆமா. அப்ப எங்க மேல உனக்கு பாசம் இல்லையா? உங்க மேல பாசம் இருக்குன்னாலதான் நான் போறேன். நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்ல. உங்களோட நிம்மதியும் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. அதான் நான் போறேன். தர்மா, அப்ப நாங்க மாத்திரம் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால நீ வீட்டோட இருக்கணும். கீதாவை பிரிஞ்சு நீ இருந்துருவியா? எப்படி இருந்தாலும் தங்கச்சி கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போறவ. திடீர்னு அவளை பிரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது.
அதனாலதான் இப்பவே பழகிக்கிறேன். தர்மா 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 என்னன்னு திடீர்னு? தர்மா, ஒரு முக்கியமான ஆளை கூட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்லு பாப்போம். கீதாவா? இல்ல. அம்மாவா? ம்ஹும். அப்பா இங்க வர மாட்டாரு. வேற யாரு முக்கியமான ஆளு? இரு கூப்பிடுறேன். ரஞ்சித், வா ரஞ்சித், எப்படி இருக்க? சார் இப்ப சாதாரண ஆள் இல்ல தர்மா. ஐபிஎஸ்ல நம்பர் 1 ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ போட்ட பிச்சை தருமா. என் வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உன்னால வந்தது தான். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என் நண்பன் உயரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீ செஞ்ச உதவி உனக்கு சொன்னா பிடிக்காது. ஆமா, நீ எப்படி இருக்க? ஊர்ல எங்க போனாலும் உன்னை பத்தான் பேசிக்கிறாங்க. பங்களா, காரு, கூப்பிட்ட குரலுக்கு ஆளுங்க, ரொம்ப வசதியா இருக்க போல இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சியை தவிர. எல்லாம் சரியாயிடும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஓ மனசுக்கு ஒரு குறையும் வராது. பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம்? சார், இன்னைக்கு கோடம்பாக்கத்துல ஒரு வீட்டை ரைடு பண்ணப்ப ஏகப்பட்ட வெடி மருந்துகளும் லட்சக்கணக்கில் பணமும் கிடைச்சது. கேள்விப்பட்டேன். பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இதுல முக்கியமா தர்மா சம்பந்தப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சும்மா தைரியமா சொல்லுப்பா. உங்க மந்திரி சபையில் இருக்கிற சில மந்திரிகளே உங்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னது? என்ன சொல்றீங்க? எங்க மந்திரி சபையிலையா? அப்படி இருக்கவே இருக்காது. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரியா? யாரோ 2-3 பேர் இருந்தாங்க, இப்ப அவங்களும் போயிட்டாங்க. இல்ல சார், உங்க மந்திரி ரகசியமா திட்டம் போடுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமே அவங்க கூடி பேசுற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களோட உதவி எனக்கு தேவை. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். நான் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதனால அவங்க ரகசியமா பேசுற இடத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா வர்றேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த மந்திரிகளுக்கு வேண்டியவங்களும் இருக்காங்க. அதனால நீங்க அங்க வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா உங்க செக்யூரிட்டிக்கு கூட தெரியக்கூடாது. கவலையே படாதீங்க. என்னுடைய பர்சனல் போன் நம்பர் தர்றேன். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் மட்டும் அங்க வருவேன். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். காலையில வாங்க, நான் இப்படி முடிச்சு கொடுத்துறேன். ஷர்மிளா, உனக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் அந்த மாப்பிள்ளைய போட்டோலாம் அனுப்பி வச்சேன். ஏன் விசிறிஞ்ச? உனக்கு யாரையுமே பிடிக்கலையா? ஏன் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம நீங்களே எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க. வெளியே சொல்லியிருந்தா எனக்கு வேலை மிச்சம், உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சவன் யாரு? அவனையே கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு. இது வரைக்கும் நீங்க சொல்ல மீறினது இல்லைல்ல? ஆமா. ஏன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன் மனசுல யார் இருக்கா? முதல்ல அதை சொல்லு. ஏன் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஷர்மிளா, என்னை பத்தி தெரிஞ்சிருந்துமா உனக்கு நான் புருஷனா வரணும்னு நினைக்கிறேன்? சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளி. தப்பு செய்யறவங்களுக்கு நான் ஒரு விரோதி. எனக்கு எப்ப எது நடக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறத என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நில்லுங்க. உங்க மேல பாசம் காட்ட யாருமே இல்ல. அதனாலதான் உங்களை சுத்தி நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாசம் கிடைச்சா போதும், உங்களுக்காக நீங்களே வாழ அனுப்பிச்சிடுவீங்க. எனக்காக நான் வாழ்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? ஷர்மிளா, இதுவரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பயந்ததில்ல. நீ சொன்ன மாதிரி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி ஆயிட்டா நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு நான் பயப்பட ஆரம்பிச்சிருவேன். அப்படி நான் பயந்தா என்னால போராட முடியாது. மற்றவங்களுக்காக நான் போராட வேண்டியது எவ்வளவு இருக்கு.
பவானி போய் டாக்டர் கூட்டிட்டு வா. என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணனை கொண்டவன் கிடைச்சிட்டான். டால்ஃபின் டவருக்கு வான்னு ரஞ்சித் என்ன வர சொல்லியிருந்தான். அங்கே தாஸ் சிஎம் ஷூட் பண்ணிட்டான். எதுக்காக என்ன ரஞ்சித் வர சொன்னா? எதுக்காக அங்கே சிஎம் இருந்தாரு? எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. என்னை பத்தி தெரியாதவங்க யாரோ பிரச்சனை விலைக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாம எப்படியாவது சிஎம் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் உண்மை தெரியும். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் இருக்காரா? இல்லையா? ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை 11 மணி அளவில் நமது முதல்வர் தர்மா என்பவரால் கடத்தி செல்லப்பட்டார். முதல்வரை கடத்தி செல்லும் போது பாதுகாப்பு படையினர் சுட்டதில் சிலர் மரணமடைந்திருக்கிறார்கள். முதல்வர் எதற்காக கடத்தப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. முதல்வர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நாங்கள் விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். முதல்வர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை பற்றிய தகவல்கள் தருபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வெகுமதியாக அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. எல்லாருமா சேர்ந்து முட்டாளை விட அதிகமா லூஸை விட குறைவாயிட்டோம். நீ கொடுத்த திட்டத்தால அமர்நாத்தை இழந்ததுதான் மிச்சம். அங்கேயே நீ தர்மாவை சுட்டு கொண்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரியா சுடக்கூட தெரியல. உன்னையெல்லாம் எவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக்குனது? உன்னை இன்ஸ்பெக்டரை விட அதிகம் நினைச்சா ஏட்டை விட குறைவா இருக்க. சிஎம் உயிர் பழச்சி சுட்ட நான் தான் சுட்டா என்ன பண்றது? இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? சிஎம் சரியா சுடாம கோட்டை விட்டது நீங்க தான். என்கிட்ட கத்தி பேசுறியா? இது ஓன் தகுதிக்கு அதிகம், ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல். நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கலாம், அது ஓன் ஆபீஸ்ல. சரி சரிதான் சார். நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்காம நமக்குள்ள சண்டை போடுறது நல்லா இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, எவன்டா அவன் போனை பண்ணிட்டு பேசாம இருக்கிறான்? ராகு காலத்துக்கு அதிகம், யமகண்டத்துக்கு குறைச்சல். ரஞ்சித் எதுக்காக தாஸ் வீட்டில் இருக்கான்? மேடம், சிஎம் உடம்புல இருந்து புல்லட்லாம் எடுத்துட்டாலும் அவர் இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். இதை நான் பலமுறை சொல்லிட்டு யாரும் கேட்கறதா இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு அவர் உயிர் பிழைக்கிறதுல விருப்பம் இல்லை போல இருக்கு. டாக்டர், என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இவர் பொழைக்கணும்னு ஆசைப்படல. நேர்மையை ஆட்சி நடத்தணும்னு நினைச்ச ஒரு சிஎம் நான் காப்பாத்தி ஆகணும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. மிஸ்டர் ரஞ்சித் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சிஎம்ஏ காப்பாற்ற முடியாத நாம எப்படி பப்ளிக்கா காப்பாற்ற போறோம்னு எல்லாரும் கேலி பண்றாங்க. ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இருக்கிற நீங்க சிஎம் கிட்ட இருந்து போன் வந்த உடனே சரியான போலீஸ் ஃபோர்ஸ் இல்லாம எப்படி அங்க போனீங்க? சார், நான் டால்ஃபின் டவருக்கு போற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சிஎம் தான் என்கிட்ட சொன்னார். அதனாலதான் நான் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அங்க போனேன். நான் அங்க போறப்ப தர்மா சிஎம் கடத்துறத பார்த்தேன். நான் நினைச்சிருந்த தர்மா வங்கையை சுட்டு கொண்டிருப்பேன். பட் சிஎம் இருக்கிறாத ஆபத்து வந்துருமேன்னு தான் நான் சும்மா இருந்துட்டேன். தர்மா உங்க உறவுக்காரன் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க கடமையை செய்வீங்கன்னு நம்புறேன். நான் தர்மாவோட தங்கச்சி புருஷங்கிறத விட போலீஸ் ஆபீஸுங்கிற நினைப்பு எப்பவும் இருக்கு. சிட்டில எல்லா இடங்கள்லயும் வெஹிக்கிள்ஸை செக் பண்ண சொல்லியிருக்கேன். சந்தேகப்படும்படியான இடங்களை ரைடு பண்ண சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே தர்மாவை உயிரோடையோ இல்ல பிணமாவோ உங்களோட கொண்டு ஒப்படைக்கிறேன் சார். ஐயா, தர்ம ஆளுங்க என்ன அடிச்சு கட்டி போட்டு சிஎம் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஐயா. என்ன யோசிச்சு உட்காந்துருக்கீங்க? கேட்குறேன்ல, தர்மா எங்க? அதான் சொன்னேன்ல, தர்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பொதுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லாருமே முதல்ல போய் தான் சொல்லுவாங்க.
அவங்கள கவனிச்சு மரியாதை தந்தா ஆட்டோமேட்டிக்கா உண்மையை கக்கிடுவாங்க. எதுவுமே தெரியாதானே இப்படி தொந்தரவு செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். சட்டம் தெரியுமா? ஓ, நீ லா படிச்சிருக்கல்ல? போலீஸ்காரன் பையன் ரவுடிம்பாங்க. இப்ப உன் பையன் தாதாவாயிட்டான். சொல்லு. இன்ஸ்பெக்டர், நீங்க விஷயம் தெரியாம விளையாடுறீங்க. நான் கண் கலங்குறது என் பையனுக்கு தெரிஞ்சா நான் சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உங்கள ஒவ்வொருத்தர் சாக வேண்டியிருக்கும். அப்ப சரி, உன்னை கதற கதற அழ வச்சா தர்மா தானா வருவான்ல? சொல்லு, வருவான்ல? இன்ஸ்பெக்டர், வாட் நான்சென்ஸ்! நான் தான் சொல்லியிருந்தேன். பாவம், தர்மாவை பத்தி இவருக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லு ரஞ்சித், இவகிட்ட நல்லா சொல்லு. நான் போய் சொல்வேனா? சாரி, இப்படி ஒரு பையனை பெத்ததுனால உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க. என்ன பண்றது? சட்டம் தன் கடமையை செஞ்சுதான் தீரும். தர்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை சரணடைய சொல்லுங்க.